மாலை நேரத்து சூரியனும் மெல்ல விடை பெற்று கொண்டிருந்துச்சு. அந்த சின்ன ரோட்டில் தன்னோட பழைய சைக்கிளில் காய்கறிகளை ஏற்றிக்கிட்டு மெதுவாகவும் வந்தார் முத்தையா. 60 வயதை கடந்திருந்தாலும் அவரோட முகத்தில் எப்போதும் ஒரு தெளிவான புன்னகை இருக்கும். அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இல்லை. சொல்லப்போனால் அன்றாட வாழ்வுக்கே போராடும் ஒரு சாதாரண மனுஷர் தான். ஆனால் அந்த ஏரியாவில் முத்தையாவை தெரியாத ஆட்களே கிடையாது. முத்தையா வீதி வழியாக வரும்போது அங்கிருந்த நாய்களும் வாழை ஆட்டிக்கிட்டு அவரையும் சூழ்ந்துக்கிட்டு தன்னோட பையிலிருந்து 2 பிஸ்கட் பாக்கெட்டுகளை எடுத்து அந்த நாய்களுக்கும் போட்டாரு. நீயே கஞ்சிக்கு கஷ்டப்படுற, இதுல இந்த நாய்களுக்கு வேற பிஸ்கட் தேவையா அப்படின்னு கிண்டலாவும் கேட்டாரு பக்கத்து வீட்டு சோமு. முத்தையாவும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த நாய்க்குட்டிங்க என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்ல சோமு. அந்த தூய்மையான அன்புக்கு முன்னாடி இந்த 5 ரூபாய் பிஸ்கட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு முத்தையாவும் சொல்லிட்டு நடந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பலத்த மழை. முத்தையா தன்னோட வீட்டு திண்ணையிலையும் அமர்ந்திருந்தாரு. அப்போ வீட்டு வாசல்ல ஒரு உருவம் மழையில நனைஞ்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருப்பதையும் பார்த்தாரு. அவர் ஓடி போய் பார்த்தப்போ அது அந்த ஊர் கல்லூரியில படிக்கிற கதிர் என்ற இளைஞன். கதிரும் அழுதுகிட்டு இருந்தான். என்னப்பாச்சி, ஏன் இந்த மலையில நனையிற? ஐயா, என்னோட அம்மாக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரியில வேற சேர்க்கணும். ஆனா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையா. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே உதவல அப்படின்னு கதிரும் விம்முனா. முத்தையா ஒரு நிமிடம் யோசித்தாரு. அவர்கிட்ட இருந்தது அடுத்த மாசம் வாடகைக்காகவும் தன்னோட மருத்துவ செலவுக்காக சேர்த்து வச்சிருந்த 5000 ரூபாய் மட்டும்தான். அதை தவிர அவர்கிட்ட வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் கூட தயங்காம உள்ள போய் அந்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து கதிர்ட்டையும் நீட்டினாரு. இந்தாப்பா, இதை வச்சு முதல்ல உன்னோட அம்மாவை ஆஸ்பத்திரியில சேரு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயா, இது உங்க மருந்துக்காக நீங்க வச்சிருக்க காசு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுயா. நான் இதை எப்போ திருப்பி தருவேன்னு கூட எனக்கு தெரியாது. தம்பி, உதவிங்கிறது திருப்பி தரணும்னு செய்யறது இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம கொடுக்கிற ஆறுதல் தான் மனுஷத்துவம். போ, நேரமாகுது, சீக்கிரம் கிளம்பு. அம்மாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போ. ஆண்டுகளும் உருண்டோடுச்சு. முத்தையாக்கு இப்போ முதுமையும் கூடிட்டு அவரோட சைக்கிள் வியாபாரமும் நின்று போச்சு. கண் பார்வையும் மங்க தொடங்கிட்டு. ஆனா அவர் யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்கல. தன்னோட சின்ன வீட்டில் அமைதியா தன்னோட காலத்தையும் கழித்து வந்தாரு. ஒரு நாள் ஒரு பெரிய காரும் அவர் வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு. அதுல இருந்து கோட் சூட் போட்ட ஒரு இளைஞனும் இறங்கி வந்தான். அவன் பின்னாடி ஒரு மருத்துவ குழுவே இருந்துச்சு. அது கதிர். இப்போ அவன் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தோட உரிமையாளர். முத்தையாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு கதிரும் அழுதான். ஐயா, அன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த 5000 ரூபாய் வெறும் பணம் இல்லையா, என்னோட அம்மாவோட உயிர், எனக்கான நம்பிக்கை. நீங்க எதையும் எதிர்பார்க்காம செஞ்ச அந்த உதவிதான் இன்னைக்கு இனி இந்த நிலைமையிலேயே உட்கார வச்சிருக்கு. முத்தையாவும் சிரிச்சாரு. அவர் எதிர்பார்த்தது அந்த நன்றியே கிடையாது. கதிர் இப்போ நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரான்னு கேள்விப்பட்ட அந்த செய்தியை தான். தம்பி, அன்புங்கிறது ஒரு வித மாதிரி. நாம அதை மண்ணுல போடும்போது என்ன கிடைக்கும்னு யோசிக்க கூடாது. அது மரமாகி மற்றவங்களுக்கு நிழல் தரும்போது கிடைக்கிற திருப்தியே தனி அப்படின்னு முத்தையாவும் சொன்னாரு. அந்த சின்ன வீட்டுல அன்னைக்கு வீசிய காற்று மற்றவங்களுக்காக வாழ்வதே உண்மையான வாழ்வு என்ற பாடத்தையும் சொல்லாம சொல்லிட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.